பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைத்து என் பராக்கிரமத்தினால நான் எல்லாத்தையும் செஞ்சுடுவேன், நான் இந்த காரியத்தை ஸ்கெட்சு போட்டு அப்படி இப்படி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, இந்த உலகம் சொல்லும் உன்னுடைய புத்தியின் மேல் நம்பிக்கையாயிரு என்று. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், மகனே, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்னிடத்தில், கர்த்தராகி என்னிடத்தில் நீ நம்பிக்கையாய் இருந்தால் நான் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை காட்டி உன்னை உயர்த்துகின்ற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காணொளி வாயிலாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லோரும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் கேட்டு செய்தபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே செவ்வையான பாதையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சகோதரர்களே. இன்று நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை குறித்து தியானிக்கும் பொழுது, இந்த யாக்கோபு அவர் இருந்த தேசத்திலே பஞ்சமாய் இருந்த பொழுது யோசேப்பு அங்கே எகிப்துக்கு அதிபதியாக மாறிய பின்பு ஏன் தகப்பன் பஞ்சத்தில் இருக்க வேண்டும், எல்லோரும் எகிப்துக்கு வாருங்கள் என்று வண்டியை அனுப்பி யாக்கோபை அழைப்பதற்காக வந்த பொழுது இந்த யாக்கோபு உடனே தன்னுடைய சுய புத்தியில உடனே எகிப்துக்கு செல்லவில்லை சகோதரர்களே. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, எழுந்து யாக்கோபு பெயர்சேபாவுக்கு சென்று அங்கே தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட்டான் என்று நாம் அங்கே படிக்கின்றோம் சகோதரர்களே. அந்த ராத்திரியிலே யாக்கோபுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து, யாக்கோபே யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ எகிப்துக்கு செல்ல பயப்படாதே, நான் உன்னோடு அங்கே வருவேன், நான் உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார் சகோதரர்களே. இங்கே யாக்கோபு தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் பெயர்செபாவுக்கு சென்று பலியிட்டபடியினாலே ஆண்டவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகின்றார் சகோதரர்களே. அது போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது உங்க சுயத்துல செய்யாம ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யும் பொழுது அவர் செவ்வையான பாதைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை உயர்த்துகின்ற தேவனாக இருக்கிறார் சகோதரர்களே. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்ப அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகள் தகப்பனே, சுய புத்தியின் மேல் சாயாமல் உம்மிடத்தில் வருகின்றபடினால் நீர் அவர்களுக்கு செவ்வையான பாதையை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பொருட்படுத்த வழி நடத்தும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.